அமெரிக்கால வாஷிங்டன்ல ஃபிளைட்ல டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பேசஞ்சர்னால தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த ஃபிளைட்ல விண்டோ ஓரமா உட்காந்துருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா எதிர்ச்சியா வெளியில பாத்துருக்காங்க. அப்போதைக்கு பாக்குறதுக்கு பட்ட பகலிய பிளாக் கலரா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஷேடோ பாத்தீங்கன்னா நடு வானத்துல நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இது கூடவே இதை பாக்குறதுக்கு அப்படியே இது ஒரு மேகம் மாதிரி இல்லாம ஏதோ ஒரு உருவம் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. மத்தியானம் 3:30 மணிக்கு மேல ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த பேசஞ்சரை பயங்கரமா ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியதாகவும் இப்படி வித்தியாசமா தெரியக்கூடியது இது என்னங்கிறது பாத்தீங்கன்னா அந்த பேசஞ்சரை பயங்கரமா குழப்பியதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களே சொல்லுங்க, இது ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பா இருக்குமா இல்லைன்னா ஹாரி பாட்டர்ல வரக்கூடிய டெமாண்டர்ஸா இருக்குமாங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஆனா இன்டர்நெட்ல பார்த்த பல பேருக்கு இந்த காட்சியை பத்தி சரியான விளக்கம் தர முடியாம குழம்பு போய் நின்று இருக்கிறாங்க. நீங்க பாக்குற இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்டர்நெட் சோசியல் மீடியா வேர்ல்டு ஃபுல்லா பயங்கர வைரலா போய்கிட்டு இருந்திருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு சின்ன பையன் பாத்தீங்கன்னா தன்னுடைய போன்ல ரொம்ப நேரமா கேம் விளையாண்டுகிட்டு இருந்திருக்கான். ஆனா திடீர்னு இந்த பையன் ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு அதன் பிறகு பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமான ஆக்டிவிட்டியில ஈடுபட்டு இருக்கான். இது கூடவே இந்த பையனுடைய ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா டிஃபரெண்டா இருந்திருக்கு. இந்த பையனுக்கு வித்தியாசமான முறையில் அந்த ஒரு இடத்துல என்னதான் நடந்துச்சுங்கிறது தெரியல. ஆனா அதன் பிறகு பாத்தீங்கன்னா இப்படி வினோதமான முறையில் நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கான். இது கூடவே அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில பேர்லாம் இந்த பையனுக்கு என்னதான் ஆச்சுங்கிறத பார்க்க செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த பையனுக்கு வலிப்பு நோய் வந்திருக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த பையனுக்கு எதுவுமே இல்லைங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வீடியோ பார்த்த சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த பையன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒண்ணுனால பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பையன் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறாங்கிறதையும் சொல்ல செஞ்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல எடுக்கப்பட்ட இந்த போட்டோல பாத்தீங்கன்னா ஒரு வீல் சேர் தன்னாலவே நகர்ந்து வந்திருக்கு. இத உடனே பார்த்து யாரோ ஒருத்தங்க தான் இந்த ஒரு போட்டோவை எடுக்க செஞ்சிருக்காங்க. இந்த போட்டோ எடுத்த அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்கள்லயும் சரி இந்த போட்டோலயும் சரி எதுவுமே சிக்கல. ஆனா டைல்ஸ்ல தெரியக்கூடிய அந்த பிம்பத்தை பாருங்க. ஏன்னா அந்த வீல் சேருக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. வேற ஒரு ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமான ஆக்டிவிட்டியில ஈடுபட்டு இருக்காங்க. இது கூடவே பயங்கரமான ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஒரு பொசிஷன்ல ரொம்ப நேரமா நிக்க செஞ்சிருக்காங்க. எந்த ஒரு சாதாரண பேஷண்ட்னாலேயே இந்த ஒரு இடத்துல நார்மலா ஒரே பொசிஷன்ல நிக்கவே முடியாது. இது மட்டும் இல்லாம அமானுஷத்தினால பாதிக்கப்பட்டதுனால தான் இந்த ஒரு இடத்துல இப்படி இருக்கவே செஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி மாதம் 2025 வருஷம் கனடால இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோவை ஆரம்பத்துல ரெக்கார்ட் செஞ்ச அவங்க பாத்தீங்கன்னா குட்டி சாத்தானா எந்த ஒரு இடத்துக்கு வரவழைக்கிறதாவும் இது கூடவே அது கூட பேசுறதுக்கு முயற்சி பண்றதாவும் சொல்லிதான் இந்த ஒரு வீடியோவை ஆரம்பத்துல எடுக்கவே செஞ்சிருக்காரு. இவர் எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா 3 வயது இருக்கக்கூடிய ஒரு சிறிய பெண் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல வர மாதிரி தெரிஞ்சிருக்கு. இதை பாக்குறதுக்கு அப்படியே இது ஒரு நார்மல் சின்ன பெண் குழந்தை மாதிரி தெரிஞ்சாலும் இந்த பெண் குழந்தையோட ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியும் அதே சமயத்துல ரொம்பவே வித்தியாசமான முறையில தான் இருக்க செய்யுது. கொஞ்சம் கொஞ்சமா குதிச்சு வரக்கூடிய இது பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த சடங்கு நடக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து நின்று இருக்கு. இது கூடவே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நபர் பாத்தீங்கன்னா அதுகிட்ட பல விதமான கேள்விகளை கேட்டிருக்கிறாரு. அப்போதைக்கு இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அது கரெக்டா பதில் சொன்னதாகவும் சொல்ல செஞ்சிருக்கிறாரு. இந்த வீடியோ பாக்குற நீங்க சொல்லலாம் இந்த சின்ன பெண் குழந்தையை நடிக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இவர் ஒரு சாதாரண மனிதர். இந்த ஒரு இடத்துல இவர் நல்லாவே தெரியறப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தை ஒரு மனித குழந்தையா இருந்திருந்தா அந்த ஒரு இடத்துல நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனா இது பாத்தீங்கன்னா பயங்கர பிரகாசமா பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமான முறையில தான் இருந்திருக்கு. யூஎஸ்ல பட்ட பகல் ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வானத்துல மேகத்துக்கு நடுவுல பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு பயங்கர ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு போயிட்டே இருந்திருக்கு. என்னத்தான் இந்த ஒரு காட்சி பட்ட பகல ரெக்கார்ட் செய்யப்பட்டதாலும் வானத்துல மூவ் ஆன அது பாத்தீங்கன்னா கிளியராவே தெரிஞ்சிருக்கு.
வானத்துல கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்துல வந்த இதை பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஆச்சரியமா பார்த்தது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வர வர பாத்தீங்கன்னா இவங்க அதை வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. வானத்துல மேகக்கூட்டங்களுக்கு நடுவுல மூவ் ஆன இது பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு பிளாக் கலர்ல கிளியரா தெரியாட்டியும் இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் அதாவது யூஎஃப்ஓங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை குறிப்பிட்டு சொல்லணும்னா வேற்றுக்கிரக வாசிகளோட விமானங்கிறத சொல்ல செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த வீடியோ பார்த்த நெட்டிசன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா ரியல் ஏஞ்சலா தான் இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது இதை தேவதைகள்ங்கிறத சொல்ல செஞ்சிருக்காங்க. என்னத்தை தான் இதை பத்தி பல பேர் பலவிதமா சொல்லிட்டு வந்தாலும் வானத்துல தெரிஞ்சதெல்லாம் ஒவ்வொன்றுமே கிளியரா தெரிஞ்சாலும் என்னன்னே கணிக்க முடியாத இது பாத்தீங்கன்னா இன்றைய வரைக்கும் இது என்னங்கிறது யாருக்குமே தெரியல. மேண்டிங்கிற ஒரு ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு வெளியில இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் நடக்கிறதாவும் அவங்களுடைய வீட்டை யாரோ ஒருத்தங்க கண்காணிக்கிறதா சொல்லி அவங்களுடைய வீட்டுக்கு உள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியிலேயும் சரி பல சிசிடிவி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போதைக்கே அவங்களுடைய டோர்பெல் கேமரா ரெக்கார்ட்ஸ் பெற்ற இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய யாரோ ஒரு பெண் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை சுற்றி வரத்தாவும் இது கூடவே அவங்களுடைய வீட்டை பார்த்ததும் அந்த ஒரு இடத்துல இருந்து ஓட செய்யறதுமா இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பெற்றிருக்கு. இந்த பெண் யாரு, இந்த பெண் எதற்காக இப்படி செய்யறாங்கிறத அந்த ஹவுஸ் ஓனரான மேண்டிக்கு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல தெரியல. ஆனா இன்டர்நெட்ல இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்த்த பல பேர் என்ன சொல்றாங்கன்னா இவங்க கண்டிப்பா சூனியக்காரியா இருக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்களுடைய வீட்டுக்கு பின்புறத்துல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு காட்சி ரெக்கார்ட்ஸ் பெற்றிருக்கு. இந்த ஒரு காட்சியிலையும் பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெண் மாதிரி இருக்கக்கூடியவங்களும் ரெக்கார்ட்ஸ் பெற்றிருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலே டிரான்ஸ்பரண்டாவும் இவங்க மறைய செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு காட்சியை மட்டும் அவங்க நேராவே பார்த்ததாவும் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அவங்களுடைய வீட்டுக்கு வெளியில சுற்றி ஏகப்பட்ட சில விஷயங்கள் அப்நார்மலா இருந்தாலும் இந்த ஹவுஸ்ல தனியா வசிக்கக்கூடிய இந்த பெண் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் அதே வீட்டுல தான் ஸ்டே பண்றதா சொல்லியிருக்காங்க. வெளிநாடுகளில் யூஸ் பண்ணப்படுற சோசியல் மீடியா பண்ண டிக்டாக்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பயங்கர வைரலா போயிட்டு இருந்திருக்கு. ஏன்னா ஜாக்கப்ங்கிற யாரோ ஒரு நபரால ரெக்கார்ட்ஸ் பண்ண இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஏப்ரல் 22, 2024 வருஷம் தான் ஈவினிங் டைம்ல இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பண்ணிருக்கு. இந்த வீடியோ ஆரம்பத்துல பாக்குறப்ப வானத்துல விபத்துக்குள்ளான ஏதோ ஒரு ஏர்கிராஃப்ட் தான் கீழே விழுகிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே கீழே விழுக செஞ்ச அதெல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா பிரிஞ்சு போயிருக்கு. இத நார்மலா பாக்குறப்ப வானத்துல இருந்து ஏதோ ஒரு எரிக்கல் கீழே விழுகிற மாதிரியும் அதே சமயத்துல அது சிதறி போன மாதிரியும் தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா எரிக்கலா இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லங்கிறத தான் சொல்றாங்க. ஏன்னா இது எரிக்கலா இருந்திருந்தா ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா இது நிக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. ஆனா தனித்தனியான முறையில பிரிஞ்ச இது பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல ஸ்டாண்டர்டா ஒரு இடத்துல நிற்க செஞ்சிருக்கு. இது கூடவே இதெல்லாம் பாத்தீங்கன்னா வானத்துல ஒரு கட்டத்துல உலாவி திரியிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. அதாவது சுற்று நோக்கி பாக்குற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்தா எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா மனிதரோட கவனத்தை சிதறடிக்கிறதுக்காக எரிக்கல் மாதிரி உருவத்துல தோன்றக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பா தான் இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. இது கூடவே பூமியை கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கலாங்கிறதையும் சொல்ல செஞ்சிருக்காங்க. ஏப்ரல் 2, 2024 வருஷம் அதிகாலை 12:34 மணிக்கு மேலதான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செஞ்சிருக்காங்க. ஏன்னா டெலஸ்கோப் மூலமா யாரோ ஒருத்தவங்க நிலாவை ரொம்பவே ஜூம் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்போதைக்கு பாத்தீங்கன்னா அந்த நிலால இப்படி ஒரு காட்சி ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஆரம்பத்துல இவங்க வெறும் கண்ணால தான் பார்க்க செஞ்சிருக்காங்க. அதன் பிறகுதான் இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதை வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்போதைக்கு நிலாவுல இப்படி ஒரு காட்சி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நிலாவுல நடக்கக்கூடிய இது என்னங்கிறது பாத்தீங்கன்னா கிளியரா தெரியல. ஆனா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் மட்டும் நிலாவை பயங்கரமா தாக்குதுங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. இந்த வீடியோ பத்தி நார்மலா சொல்றப்ப வானத்துல மின்னல் மின்றப்ப எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா நிலாவுல மின்னல் மின்னா மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த மின்னல் நிலாவை தாக்குன மாதிரியும் தெரிஞ்சிருக்கு. ஃபாரின்ல ஏதோ ஒரு நாட்டுல ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு மாட்டு தொழுவத்துல பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால தான் இந்த ஒரு காட்சி பதிவாகிருக்கு. ஏன்னா தங்களுடைய கால்நடைகளை பாதுகாக்கிறதுக்காக அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்போதைக்கு இந்த ஒரு ஃபுட்டேஜ்ல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு காட்சி ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அப்படியே டிரான்ஸ்பரண்டா மனிதரோட உருவத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு அந்த ஒரு இடத்துல நடந்து போயிருக்கு. இது கூடவே மூவ் ஆகி போன அது பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல மறைஞ்சும் போயிருக்கு.
இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா ஸ்கின் வாக்கரா தான் இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா அனிமல்ஸோட கண்களுக்கு அமானுஷ்யம் தெரியுங்கிறத ஒரு சில வீடியோக்களை நம்ம பார்த்திருப்போம். இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய 2 மாடுகளும் இதை கண்டுக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஒருவேளை இதுங்களுக்கு ரெகுலரா பார்த்து பார்த்து பழகி பிடிச்சா என்னன்னு தெரியல.